கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி ஏஜி நகரை சேர்ந்த மாரிமுத்துவின் மகன் தங்கவேல் வயது 53. இவரது மனைவி செல்வி வயது 45. 5 ரோடு குமாரபாளையம் பகுதியில் எக்ஸெல் சூப்பர் இருசக்கர வாகனத்தில் கணவன் மனைவி இருவரும் அவரது தாத்தாவான குமாரபாளையத்தை சேர்ந்த சிலம்பன் அவர்களது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர். 5 ரோடு குமாரபாளையம் பகுதியில் சாலையில் வந்து கொண்டிருந்தபோது அரவக்குறிச்சி பள்ளப்பட்டியில் இருந்து வந்து கொண்டிருந்த இனோவா சொகுசு கார் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்து கொண்டு இருந்தது. அப்போது திடீரென தங்கவேல் ஓட்டி வந்த எக்ஸெல் சூப்பர் இருசக்கர வாகனத்தின் மேல் மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே 1 மணி நேரம் உயிருக்கு போராடிய நிலையில் சாலையில் கிடந்துள்ளார். மேலும் இவரது மனைவி செல்விக்கு கால்கள் இரண்டும் உடைந்து என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என கூறியவரே கிடந்துள்ளனர். அக்கம்பக்கத்தினர் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் ஆம்புலன்ஸ் வாகனம் 1 மணி நேரம் தாமதமாக வந்தது. அதன் பிறகு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து வந்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி தங்கவேல் தாராபுரம் அரசு மருத்துவமனையிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவரது மனைவி செல்வியை மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து மூலனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்தி சென்ற நபர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தாராபுரம் கரூர் சாலையில் அரசு மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து செயல்பட்டு காரை நிறுத்தாமல் சென்ற குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தங்கவேலின் உடலை வாங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.